ஹாய் ஹலோ வணக்கம். தாம்பரம் ஃபர்வின் ரியல் எஸ்டேட் பாஷா. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைஜானிக் ஹவுஸ். இது இண்டிவிஜுவல் ஹவுஸ், பங்களா டைப்பில் கட்டியிருக்காங்க. வீட்டோட உள்ளே பார்த்தீங்கன்னா நீங்களே அசந்து போயிடுவீங்க. பங்களா டைப்பில் கட்டியிருக்காங்க. இதோட லேண்டு பார்த்தீங்கன்னா 2400, பில்டிங் பார்த்தீங்கன்னா 3700. இது ஒரு நார்த் ஃபேஸிங் 30 feet ரோட், 4 BHK ஹவுஸ், டியூப்ளஸ் ஹவுஸ் தான். நல்லா இருக்கும் வீடு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா சித்தாலப்பாக்கத்தில் இருக்குது. மேடவாக்கம், சித்தாலப்பாக்கம். நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த வீடு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஒரு பங்களா டைப் வீடு. இது ஓப்பன் ஹால் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஓப்பனில் இருக்கும். மேலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் ஃபுல்லாக. இது ஒரு 4 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ். இது மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இந்த வீடு ஃபுல்லாகவே டீ கூட்டு தான். கதவாக இருக்கட்டும், எலிவேஷனாக இருக்கட்டும், உள்ள படிக்கட்டில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே தேக்கு தான். ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கிலேயே போட்டிருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த வீடை பார்த்தீங்கன்னா வாங்காமல் போகவே மாட்டீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த வீடோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 3 கோடி ரூபாய்க்கு மேலே எல்லோரும் சொல்லுவாங்க. நம்ம வந்து இது வந்து 2 கோடியே 10 லட்ச ரூபா தான் கோட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது 4 BHK ஹவுஸ். இது கீழே 2 டாய்லெட் இருக்குது. ஒரு அட்டாச்சு டாய்லெட்டு, ஒரு காமன் டாய்லெட், 2 டாய்லெட் இருக்குது. ஹால் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஹாலு. கிச்சன் அதோட பெருசாக இருக்கும். கண்டிப்பாக எல்லா அவுட்டோருக்கும் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு வேலையே இல்லை. சும்மா வந்து ஜஸ்ட்டு ஒரு பெயிண்டிங் பண்ணாலே போதும். சும்மா கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு பெயிண்டிங் பண்ணாலே வீடு நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் இந்த வீடை வந்து இந்த லோ பட்ஜெட்டில் வந்து இவ்வளோ பங்களா டைப் வீடு வாங்கினீங்கன்னா உங்கள் சொந்தக்காரங்க எல்லாமே பார்த்துட்டு ஆச்சரியப்படுவாங்க. வீட்டில் எல்லாருக்கும் வசதியாக இருக்கும். எல்லாருக்குமே பிடிக்கும் சார் இந்த வீடு. நீங்கள் நேரில் வந்து பார்த்தாலே போதும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் நேரில் வந்து பாருங்கள். இங்கே கூட ஃபுல்லாக தேக்கிலேயே போட்டிருக்காங்க பாருங்க. இந்த டோர் எல்லாமே தேக்கு தான். கீழே போட்டிருக்காங்க இல்லையா, இது எல்லாமே பழைய காலத்து தேக்கு மரம். எப்படி பலன்னு இன்றைக்கும் நல்லா இருக்கும் பாருங்கள். இவர் வந்து ஓனர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறதுனால இந்த வீடு கொடுத்துட்றாரு. ஏன்னா இங்கே வந்து அவங்க ஃபுல் செட்டில்டு, அவங்க ஃபாரின்லேயே ஃபுல் செட்டில்டு ஆகிட்டாங்க. அவங்களுக்கு இந்த ஏரியாவில் 3 வீடு இருக்குது. அதில் ஒரு வீடு வந்து மட்டும் கொடுத்துட்றாங்க. பேக்லேயும் சரி இடம் விட்டுருக்காங்க. ஹேண்ட் வாஷு, டைனிங்கு, ஹால் பாருங்கள். எவ்வளோ பெரிய ஹால் பாருங்கள். பெரிய ஹால். இங்கேருந்து கீழேருந்து கூப்பிட்டாலும் மேலே ஃபுல்லாக கேட்கும். பசங்க உடனே குரல் விடுவாப்பா அப்படின்னாலே பசங்க வந்து நம்ம முன்னாடி நிற்பாங்க. நல்ல ஓப்பன் டைப்பில் கட்டிருக்காங்க. பெரிய பில்டர் கட்டின வீடு இது. ரொம்ப காஸ்ட்லியாக அவர் செலவு பண்ணி அவர் இருக்கிறதுக்காகவே கட்டினார். ஃபாரினில் இருக்கும்போது அவர் ஒரு இன்ஜினியர். அவர் ஃபாரின்லேயே போய்ட்டு சிட்டிசன்ஷிப் கார்டு வாங்கி அங்கேயே செட்டில் ஆகிட்டார். 20-30 வருஷமாக அங்கே தான் இருக்கார். அவர் நாட்டில் வந்து இருந்தாங்க. இப்போ ஃபேமிலி எல்லோரையும் அங்கே கூட்டிகிட்டு போனதுனால அவர் வெல் செட்டில் ஒரு ஆள். பாருங்கள், இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது, அந்த பக்கம் ஒரு பெட்ரூம் இருக்குது, இந்த பக்கம் ஒரு பெட்ரூம். மொத்தம் 4 பெட்ரூம். கீழே ஒரு பெட்ரூம், மேலே பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். இது ரொம்ப பெரிய பெட்ரூம். இதுக்கு ஒரு பால்கனி இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு எந்த வேலையுமே இல்லை சார். ஒரு ஒயிட் வாஷ் மட்டும் நீங்கள் உங்கள் திருப்தியாக நீங்கள் அடிக்கணும். அந்த ஒயிட் வாஷ் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒயிட் வாஷ் பண்ணினா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். இதுக்கு ஒரு பாத்ரூம் இருக்குது. இதுக்கு ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. இங்கே ஒரு காமன் பாத்ரூம் இருக்குது. அதுக்கு ஒரு அட்டாச்சு பாத்ரூம், இதுக்கு ஒரு காமன் பாத்ரூம் இருக்குது. இது ஒரு பெட்ரூம். இது கீழே தர பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மார்பிள் தான். இந்த டைல்ஸ்லாம் நினச்சிக்காதீங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் மார்பிள் வீடு. இது இந்த வீடு வந்து சும்மாவே பூட்டி இருக்கிறதுனால ஒருத்தரை பார்த்துக்க சொல்லி இந்த வீடு விட்டுருக்காரு. அதனால தான் வீடு கொஞ்சம் இந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஃபுல்லாகவே பண்ணிக்கலாம். இந்த ஓப்பன் டெரஸ் பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இது எல்லாமே டீக்கு தான், தேக்கு மரம் தான் ஃபுல்லாகவே. இந்த டோரும் தேக்கு மரம் தான். பெயிண்டிங் பண்ணது சரியில்லை. இந்த டோர் கூட தேக்கு மரம் தான். இது வந்து வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க.
பிளைவுட் இருக்குது. இதுவும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இதுக்கு ஒரு பாத்ரூம் இருக்குது அட்டாச்சு இந்த பெட்ரூமுக்கு. இதுக்கு ஒரு பால்கனி இருக்குது. எல்லா ரூமுக்கும் மொத்தமே 5 டாய்லெட் இருக்குது. மொத்தம் இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 5 டாய்லெட் இருக்குது. பால்கனியாக இருக்கட்டும், பால்கனி 4 பால்கனி வச்சுருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா இந்த வீடு உங்களுக்கு பிடிக்காமல் இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வரணும். தாம்பரம் பர்வீன் ரியல் எஸ்டேட் பாஷா. வணக்கம் சார். என்னோடய நம்பர் பார்த்தீங்கன்னா 894037